பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 134வது அதிகாரம் 3வது வசனம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்ட்டு. ஏசப்பா நம்மளை பிளஸ் பண்ணுறாராமா. ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியத்தையும் நமக்கு கொடுத்து, மகனே, மகளே, நீங்கள் நல்லா இருங்க, நீங்கள் சந்தோஷமாக வாழுங்கன்னு சொல்லி ஏசப்பா எனக்கு நம்மளை பார்த்து தாங்க சொல்கிறாரு. ஏசப்பா நம்மளை பிளஸ் பண்ணுறாரு. எப்படி பிளஸ் பண்ணுறாரு அப்படின்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இங்கே போடப்பட்டிருக்கு. வானத்தையும் பூமியும் அப்படின்னா, இந்த வானம் பூமி எங்கே இருக்குது? உலகத்தில் இருக்குது. இந்த உலகத்தில் யார் இருக்கா? மகனே, மகளே, நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் தான் இருக்கோம். அப்போ இந்த உலகத்தில் எல்லாவற்றிலுமே சகல ஆசீர்வாதத்தின் மூலியமா நான் இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன்னு ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாருங்க. ஏசப்பாவுடைய ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்தில் நம்ம கூட இருக்குது. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் தேவைப்படுது தானே? ஒரு பிரச்சனையின் மத்தியில் ஒரு ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கீங்க. இந்த அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்காதா? இந்த நன்மை என் வாழ்க்கையில் நடக்காதா? ஏசப்பா என் குடும்பத்தில் இந்த காரியம் செய்யணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்போட ஆசையோட கூட இருக்கீங்க. ரொம்ப பிரச்சனை இருக்குது. இந்த கடன்லேருந்து எப்படியாவது நான் விடுதலை ஆகிடணும். எனக்கு இந்த வீடு கட்ட வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. என் குடும்ப சூழ்நிலைகள் எல்லாமே மாறணும். எனக்கு எப்படியாவது திருமணம் நடக்கணும்னு சொல்லி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியமே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கீங்க. ஏசப்பா எனக்கு எப்போ செய்வாருன்னு. ஆனால் மகனே, மகளே, ஏசப்பா உங்களுக்கு செய்ய போகிறாரு. எப்படி செய்வார் அப்படின்னா, நீங்கள் ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவானா மாறணுங்க. ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான் அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டாலே போதுங்க. ஏன்னா அவருக்குள்ளே நம்ம இருக்கும்போது, அவருடைய பிள்ளையாக நம்ம மாறிட்டோம்னா, அவருக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு சொந்தமாயிடும். அப்போது நம்ம ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா? ஐ லவ் ஜீசஸ்ன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு புரியுது. நீங்கள் சர்ச்சுக்கு போகிறது இல்லை, பைபிள் படிக்கிறது இல்லை, ப்ரேயர் பண்ணுறது இல்லை. சில பேர் ரகசியமாக நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்க. நான் உங்களை வாழ்த்துற பாராட்டுறேன். ஆனால் அநேகர் நீங்கள் ஏசப்பாவுக்குள்ளே இருந்தோம் நீங்கள் சர்ச்சுக்கு போகிறது கூட சோம்பேறித்தனப்படுறீங்க. இப்போ ஏசப்பாவுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்கன்னா, ஏசப்பா கூட ஐக்கியப்பட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் தானே அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஒரு அற்புதம் நடக்கணுமா? ஒரு அதிசயம் நடக்கணுமா? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். நம்ம பைபிளில் பார்க்குறோம்ல. அந்தமாரி நம்ம மகனே, மகளே, நம்ம வாழ்க்கையில் கூட ஏசப்பா அற்புதம் செய்வார். ஆனால் அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவானா மாறணும். ஏசப்பா, நான் உங்களை ஏற்றுக்கொண்டேன். உங்களுக்கு உண்மையாக நான் வாழ போகிறேன். என் பிரச்சனையை மாற்றுங்க, என் சூழ்நிலையை மாற்றுங்க. இன்னைக்கு நீங்கள் கேட்குறீங்களா? அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். ஆண்டவரே சொல்கிறாரு, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போறாருமா. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஆண்டவருடைய வார்த்தை ஒழிந்து போகாது. அந்த வார்த்தையின்படியே இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் நடக்க போகுதுங்க. உங்க பிரச்சனை இன்னைக்கு மாறப்போகுதுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நம்ம ப்ரேயர் பண்ணிடலாம். அதே போல எனக்கு திருமண நாள், பிறந்தநாள் காண்ற எல்லாருக்குமே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. இன்றைக்கும் இந்த வசனத்தின்படியாக எங்க வாழ்க்கையை நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க. எங்களுக்கு தேவையான நன்மைகளை செய்ய எல்லாவற்றிற்கும் உமக்கு நன்றி ஏசப்பா. பிரச்சனைகளை மாத்துங்க, தேவைகளை சந்திங்க, பலவீனங்களை மாற்றுங்க. ஒரு அற்புதம், சுகம் நடப்பதாக ஏசப்பா. ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக ஏசப்பா. இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் காண்ற ஒவ்வொரு விசேஷ நாளும் ஆசீர்வதித்து நன்மையை காண்பீங்க ஏசப்பா. ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.